ஹாய் என் பேர் கேஷவா. நான் பேசிக்காவே பார்த்தீங்கன்னா ஒரு சென்னை பையன் தான். சென்னையில தான் ஃபுல்லாக பொறந்து வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ எம்சி அண்ட் எம்எஸ்சி முடிச்சிருக்கேன். ஸோ பேரலா பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஐடி சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் எனக்கு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. என்ன சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அட்லீஸ்ட் இந்த கொரோனா பீரியடில் நமக்கு கிடைக்கிற நியூஸஸையாவது வந்து ஒரு சேனலை கிரியேட் பண்ணி போடுவோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இந்த கொரோனா கொடுத்த அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு நினச்சி அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் 7th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம டாஸ்க் மார்க் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் வந்து நமக்கு அது தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லா மக்களுக்குமே தெரியும். கண்டிப்பாக அது ஒரு தேவையில்லாத விஷயம். ஏன் குடிக்கிறவங்களுக்கும் தெரியும். இது வந்து இந்த நேரத்தில் அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் வந்து நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அது திறந்து விட்டுட்டாங்க. ரீசன் நம்ம கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட பைசா இல்லை. ஸோ இதுதான் நான் கிளியராக எல்லாருக்கும் புரிகிற ஒரு உண்மை. ஸோ ஒன்லி சோர்ஸ் ஆஃப் இன்கம் பவர் அவர் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு டாஸ்மார்க் மட்டும் தான். ஸோ அட்லீஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து நமக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையாவது கேளுங்கடா அப்படின்னு சொன்னால் கூட இவங்க கேட்காம வாய மூடிட்டு தான் இருக்காங்க. கேட்டால் பாயிண்ட்டு வரட்டுமான்னு சொல்லி நம்மளே திருப்பி வெறுப்பேற்றுறாங்க. ஸோ டாஸ்மார்க்கில் யூஸ்வலாக எவ்வளோ பேர் கூடி நிற்பாங்கன்னு நமக்கு தெரியும். யூஸ்வலாகவே பார்த்துருப்போம். ஸோ அவ்வளோ அதிகமான அடர்த்தியான மக்கள் தொகை வந்து அந்த இடத்துல வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவில், மார்க்கெட், க்ராசரி ஷாப், டீ ஷாப்ஸ் கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கோம். ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மக்கள் வருவாங்க. அது மூலமாக கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குன்றதுக்காக தான் வந்து அதை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கோம். பட் இது எல்லாத்தையுமே விட பார்த்திங்கன்னா அதிகமாக பீப்புள் எங்கே கூடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் போன்ற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த இடத்துல வந்து பீப்புள் வந்து கூட வைக்கிறதுக்கு கவர்மெண்ட் இப்போ பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு கண்டிப்பாக தப்பான விஷயம். ஸோ ரீசன் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக இல்லாமல் ஒரு ரீசன் சொல்லணுன்றதுக்காக சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் இப்போ யாராவது ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா கூட அவ்வளோ டைட்டாக இருக்குது செக்யூரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா. போலீஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ டைட்டாக செக்யூரிட்டிஸ் போட்டு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயிட்டு ஆல்கஹால் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்புற மாதிரி இருக்குன்னு தெரியல. ஸோ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் சோஷியல் டிஸ்டன்சிங் வேறு ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் கிட்ட வந்து அவங்க அஷூரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே அல்டிமேட் காமெடி. குடிச்சிட்டு நிதானமே இல்லாமல் கீழே எத்தனையோ பேர் விழுந்திருக்காங்க. ஸோ அது எத்தனையோ வாட்டி நம்மளும் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட போயிட்டு சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய காமெடியாக இருக்கும். ஸோ நீங்களே அதை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த வந்து ஒரு ரீசனாகவே வந்து ஒரு ஹைகோர்ட் கிட்ட நம்மக்கிட்ட சொல்லி தான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து டாஸ்மார்க்லாம் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ குடிக்கிறவங்கள சொல்லி ஒரு குத்தமும் கிடையாது. அவங்கள காலங்காலமாக அவங்களுக்கு குடிக்க வச்சு அவங்களோட மூளை வந்து மழுகி போய் தான் இருக்குது. ஸோ ஈவன் தோ அவங்க குடிக்கிறோம் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தால் கூட அவங்களோட ஃபேமிலி, அவங்க குழந்தைங்க நிலைமை கூட அவங்க சுய நினைவுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஓப்பன் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஸோ அந்த 2 நாளில் ஓப்பன் ஆயிருந்தது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 300 crores ப்ராஃபிட் எடுத்திருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஸோ இன் அன் யூஷுவல் டேல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் டே தீபாவளி, பொங்கல் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பீக்குக்கு போகும். பட் ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 120 crores அது மாதிரி தான் இருக்கும். நான் இது வரைக்கும் ரீசெண்டாக நியூஸில் கேள்விப்பட்டதில்ல. பட் ஃபஸ்ட்டு டைம் பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 150 கிராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நாட்டு மக்களை வந்து நம்ம எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறதுன்னு தெரியல இந்த ஒரு விஷயத்தில். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா 2 மாதமாக வந்து சேலரி இல்லாமல் கவர்மெண்ட் கிட்டேருந்து ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா இருக்கிற காசையும் வந்து இவங்க எப்படிடா ஸ்ட்ரா போட்டு உரியலான்னு தான் பார்த்துட்ருக்காங்க நம்ம கவர்மெண்ட்டு. ஆக்சுவலாக இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ட் இயர் மட்டும் பார்த்தீங்கன்னா 30,000 crore வந்து அது மூலமாக ப்ராஃபிட் சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ டாஸ்மாக் சப்போஸ் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 30,000 crore வந்து மக்கள்கிட்டே இருக்கும். அவங்க தேவைகளையும் பூர்த்தி அடையும். அவங்க கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை ஏன் கவர்மெண்ட் யோசிக்கலன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இது கவர்மெண்ட் ஆக்சுவலாக ஒரு கவர்மெண்ட்டாக நடந்துருந்தால் யோசிச்சிருக்கும். ஸோ அந்த கவர்மெண்ட்குள்ளே இருக்கிற சில பர்சனல் பீப்புள்ஸ் அவங்களோட லாபத்துக்காக வந்து இது ஸ்டில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஏழ்மை நிலையிலே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா யாரையும் நம்ம குடிக்கிறது ஸ்டாப் பண்ணவும் முடியாது. ஸோ நம்மளோட லா படி பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த ரைட்ஸ்னு கூட வச்சுக்கலாம். ரைட்ஸ் டு ஃப்ரீடம்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. பட் இதை வந்து நம்ம ஸ்டில் கண்ட்ரோல் பண்ண முடியும். சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா ஆல்கஹால் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 times இன்க்ரீஸ் பண்ணி விட்டுறலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் கேள்விப்பட்டோம். ஒருத்தர் வந்து ஒரு குவார்ட்டரோட விலை வந்து 125 rupees வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு
அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு போறாரு. ஸோ ₹125ன்னு சொல்றாரு. ஸோ இது நம்ம 10 டைம்ஸ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஆகும்னா ஒரு 1250 ஆயிடும். ஒரு குவார்ட்டரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 1250 ஆயிடும். பிரைஸ் வந்து இவ்வளோ பெருசா ஆயிடுச்சுன்னா, டெய்லி வேக் அது மாரி நம்ம டெய்லி டே டூ பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாரிச்சுட்டு அந்த கூலி வாங்கிட்டு தான் அவங்களுக்கு வந்து அவங்க வீட்ல ஏதாவது பண்றதா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அத வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒயின் ஷாப் தான் போவாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அவங்க அங்க போமாட்டாங்க. மூடிட்டு அவங்க ரிட்டர்ன் வீட்டுக்கு தான் போகணும். அட்லீஸ்ட் அந்த மாரி நேரத்துலயாவது அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் காசு போய் சேரும். ஸோ இதே மாரி மாச சம்பளம் வாங்குறவங்களும் பார்த்தீங்கன்னா, டெய்லி வந்து அவங்களால அவ்வளோ காசு கொடுத்து குடுக்க முடியாது. ஸோ அவங்களாலயும் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோல்ல வந்துரும். ஒன்லி இந்த எலைட் பீப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, காசு யார்கிட்ட அதிகமா கொட்டி கிடக்குதோ, அவங்க வேணா டெய்லி போய் வாங்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பா அவங்ககிட்ட காசு இருக்கு, வாங்கவும் தான் செய்வாங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம யாரும் கேர் பண்ணிக்க போறதில்ல. பிகாஸ் நம்மலாம் கீழ இருக்கோம், அவங்கலாம் மேல இருக்கோம். ஸோ மேல இருக்கிறவங்க மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஸ்டில் காசு போய்க்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இதனால எந்த ஒரு பேக் ட்ராப்பும் கிடையாது. இந்த மாரி சேஞ்சஸ் கொண்டு வரதால. ஸோ இப்படி நம்ம ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி லோ எக்கனாமியில் இருக்கிற பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் தான். ஒன்று அவங்க வந்து குடியை விடணும். ஸோ அவங்களால அதிகமாக காசு வாங்கி கொடுக்க முடியாதுன்ற சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்று குடியை விட்டு தான் ஆகணும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம லோ எக்கனாமி பீப்புளில் இருக்கிற ஃபேமிலிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபம் தான். ஸோ அப்படி இல்லைன்னா அவங்க வந்து இந்த குடிக்கிறதே ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு அவங்க அதிகமாக சம்பாதிக்க ட்ரை பண்ணலாம். அட்லீஸ்ட் அப்படி பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட எக்கனாமிக் வந்து அது வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறேன்றதை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னடா இப்படி சொல்கிற, அப்போ எல்லாரும் கலாச்சாரம் காச ஆரம்பிச்சிட மாட்டாங்களா? ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னலாம். ஸோ கவர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதே ரீசன் தான் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொன்னால். பட் நல்லா யோசிச்சு பாருங்கள், கவர்மெண்ட் நடத்துகிற டாஸ்மாகையே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. சில இடத்துல கடையே வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஊர் சிங்க பெண்கள். ஸோ யாராவது திருட்டுத்தனமாக வந்து கள்ள சாராயம் காய்ச்சுன்னா கரெக்டாக இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சும்மாவா விடுவாங்க நம்ம சிங்க பெண்கள்? ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்கள். நம்ம இன்னும் 1950s இல்லை 2020 இருக்கோம். ட்ரோன் வச்சு மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க கேரம் போர்டு ஆடுறவங்கள கூட. ஸோ கள்ள சாராயம் காய்ச்சறவங்கள வந்து சும்மாவா விட்டுருவாங்க நம்ம போலீஸ்? ஏன் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க நம்ம ஒரு நியூஸ் மீடியாஸ். நல்ல வேளை நம்ம ஹைகோர்ட் இதுக்கு நல்லா க்ளோஸாக மானிட்டர் பண்ணியிருக்காங்கன்றது கிளியராகவே புரியுது. ஸோ 2வது நாளே பார்த்தீங்கன்னா நம்ம மையம் போட்ட பெட்டிஷனுக்கு சாதகமாக வந்து எல்லா டாஸ்மார்க்கையும் க்ளோஸ் பண்ணணும், தமிழ்நாட்டில் லாக்டவுன் முடிவு வரைக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலாகவே வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ மையம் கமல்ஹாசன் சார் அவர்களோட மையம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நன்றி. ஆக்சுவலாக இதை வந்து டிஎம்கே பண்ணியிருக்கணும். ஸோ பரவாயில்ல விடுங்க, அவங்க இது பண்ணலை, ஏன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஒருவேளை இதை அவங்க பண்ணியிருந்தா அவங்க லிஃப்கர் ஃபேக்ட்ரிக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வராமல் போயிருக்கலாம், நஷ்டம் அடைஞ்சிருக்கலாம்னு அவங்க எண்ணியிருக்கலாம். ஸோ இதனால் வந்து அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாங்க போல இருக்கு. நீ என்னடா விஜய் இவனான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் கேட்கலாம். பட் எனக்கு ஒரு சின்ன கோவம் இருக்க தாங்க செய்யுது. ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பர்டிகுலராக இந்த இஷ்யூ நான் கையில் எடுத்து போஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம காய்கறி வாங்க போன இடத்துல கோயம்பேடில் ஒரு மார்க்கெட்டில் ஒரு ஹாட்ஸ்பாட் வந்திருக்கு. ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா சோஃபார் நமக்கு ஒரு 1500 கேசஸ் கிட்ட வந்திருக்கு. ஸோ இது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், ஃபுல்லாக அந்த காண்டாக்ட் பர்சன்ஸ்க்கெல்லாம் டெஸ்ட் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கவுண்ட் எங்கே போய் நிற்கும்ன்றது யாருக்குமே கெஸ் பண்ண முடியல. ஸோ இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா 100கணக்கான டாஸ்மார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க வித் 0 சோஷியல் டிஸ்டன்சிங். ஸோ ஒரு ஹாட்ஸ்பாட்டுக்கே பார்த்தீங்கன்னா இந்த நிலமைனா பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க எவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்தில் நிற்கிற யாராவது ஒருத்தருக்கு வந்து கொரோனா இருந்ததுன்னா ஸோ என்ன இருக்கும், அந்த கூட்டத்தில் இருக்கிற நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நான் பாதிக்கப்பட்டது அங்கேயும் நிற்க போகிறது கிடையாது. நம்ம அங்கேயே அவங்கள குவாரண்டைன் பண்ண போதில் அவங்க நேராக அவங்களோட வீட்டுக்கு போவாங்க, அவங்க ஃபேமிலி பாதிக்கப்படும். ஸோ அப்போ டிராஸ்டிக்காக அது எந்த அளவுக்கு இது இம்பேக்ட் ஆகுதுன்றதை பாருங்கள். ஸோ ஒரு ஹாட்ஸ்பாட்டுக்கே 1500 கேசஸ்னால் ஸோ இந்த 100கணக்கான டாஸ்மார்க்குக்கு இன்னும் எத்தனை கணக்கான கேசஸ் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியல. கண்டிப்பாக இதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. நம்ம வரக்கூடிய வாரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்பர்ஸ் வந்து செக் பண்ணலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணப்படலை. பட் இன்னும் வந்து ஒரு நியூஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு இன்டர்நெட்டில். என்னென்னு பார்த்தீங்கன்னா டாஸ்மார்க் கியூவில் என்னென்ன ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வந்திருக்கு. ஸோ அது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. ஸோ சப்போஸ் அது கன்ஃபார்ம் ஆனாலும் அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒத்துக்க மாட்டாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அவங்க ஒரு 2 வீக்ஸ் ஒரு 3 வீக்ஸுக்கு வந்து அது கன்ஃபார்ம் இல்லை, டாஸ்மாக் கேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு தான் வந்து ஓட்டுவாங்க. ஸோ அது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். அட்லீஸ்ட் அவங்க அது ஒத்துக்கலனா கூட பரவாயில்ல. ஸோ இந்த டாஸ்மாக் ரீஓப்பன் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து மறுபடியும் பெட்டிஷன் போடுன்னு சொல்லிட்டு இவங்க குதிச்சிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் அந்த பிளானையாவது அவங்க கேன்சல் பண்ணால் நல்லா இருக்கும்னு ஒரு சின்ன வேண்டுகோள்.
சில பேர் நினைக்கலாம், என்னடா இவன் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே டாஸ்மார்க் பற்றி ஒரு வீடியோ போட்டுட்ருக்கான், அதுவும் சேனல் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு வீடியோ இது மாதிரி நினைக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து எதுக்கு இந்த மாதிரி ஒரு டாபிக் எடுத்து பேசணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் இதில் வந்து எனக்கு ஒரு கொஞ்சம் பர்சனலாகவே சில இம்பேக்ட்ஸ் நான் நடந்திருக்குன்றதால தான் நான் வந்து போட போகிறேன். ஸோ அதனால தான் இது நான் தான் போடலான்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு 2 to 3 ஏஜஸ் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார். ஸோ மேஜர் ரீசன் பார்த்தீங்கன்னா, அவர் குடிச்சு தான் இறந்தார். ஸோ அந்த டாஸ்மார்க்கில் அந்த டைமில் ஓப்பனில் இருந்தெல்லாம் மேபி அவர் நாட்டுக்கு இருந்திருக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு விவரம் தெரிய வரைக்கும் எங்கள் மாமா பார்த்து தான் வளர்ந்தேன். ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமிலி ஹெட்டுன்னு சொல்லலாம், அவர் தான் எங்களுக்கு. ஸோ அவர் எப்போ குடிக்கு வந்து அடிமையானாரோ அப்பயே வந்து ஆள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார். அவரோட இதெல்லாம் இப்போ எங்கே இருக்காருன்னு கூட அவ்வளோவா எங்ககிட்ட இப்போ காண்டாக்ட்ஸ் இல்லை. ஸோ பாருங்கள், இப்போது என் கண்ணு முன்னாடியே ஒரு 2 பேர் நடந்து ஒரு 2 டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ்னு வச்சுக்குவோம். என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு 2 சம்பவம். ஸோ அதெல்லாம் நான் நிறைய இம்பேக்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்கூல் டைம்ஸ்லாம் நான் டிசைட் பண்ணிவிட்டேன், நான் வந்து அதை கையில் தொடக்கூடாது. ஆமாம், நான் இன்னும் ஒரு வாட்டி கூட நான் வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணதில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்ன ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஸ்டில் வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். அந்த கன்வர்சேஷனையும் சரி, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் சரி. பட் ஸ்டில் என் ஃப்ரெண்ட்ஸ் போகிறதும் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா அதில் இன்வால்வ் ஆகிறது பிடிக்கல. ஸோ இனிஷியலாக என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு ஜாலிக்காக தான் பண்ணுறோம், சும்மா ஒரு வாட்டி ட்ரை பண்ணுறதுல எதுவும் பெருசாக நம்ம அடிக்ட் ஆகிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜாலினாலே சரக்கு அடிக்கிறது அப்படின்றது மட்டும் தான் அவங்க வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதிலே தெரியுது அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து அதுக்கு வந்து அடிக்ஷன் ஆகிருக்காங்கன்றதை அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ போகும்போது எல்லோரும் வந்து ஒரே ஒரு வாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிடுறாங்க. பட் அதனால் வந்து யாராலையும் வெளியில் வர முடியலன்றது தான் சேட் ட்ரூத்து. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல வர்றது இதுதான். நிஜமாகவே நமக்கு வந்து இந்த டாஸ்மாக் அந்த ஆல்கஹால்ன்றது தேவைப்படுதா? ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் எல்லோரும் ஜாலிக்கு பண்ணுறேன்னு போயிட்டு ஜாலினாலே அதுதான் அப்படின்னு எல்லோரும் மக்கள்லாம் டிசைட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நான் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு எது ஜாலியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 7 மணிக்கு மேலே ஒரு அப்பாவோ யாராவது வந்தாங்கன்னா, ஒரு பக்கத்தில் இருக்கிற ஷாப்புக்கு பையனை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க கேட்டு கேட்குறத வாங்கி கொடுத்துட்டு, ஸோ ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு, ஸோ இது மாதிரி தான் வந்து நான் ஒரு ஜாலியான லைஃப்னு நான் பார்த்துருக்கேன். பட் இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா, குடிக்கிறது மட்டும் தான் ஜாலி. ஈவன் ஃபங்க்ஷன்ஸ், மேரேஜ், சாவு வீடு எங்கேயுமே பார்க்காம நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம சொசைட்டியை வந்து இம்பேக்ட் பண்ணுறது எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், எல்லோரும் ரியலைஸ் பண்ணுவாங்க. மேபி கம்மிங் ஜென்ரேஷன் நிறைய பேர் படித்தவங்க வராங்க. மேபி அவங்க ரியலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டில் அவங்க குடிக்கிறாங்க இருந்தால் கூட, பட் அவங்க கிட்ஸை பார்க்கும்போதோ, அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போதோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த சுச்சுவேஷனில் இருக்காது, ப்ரீவியஸ் ஜென்ரேஷனுக்கு இருந்த மாதிரி அப்படின்றத நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ எல்லோரும் அதை நம்புவோம். தேங்க்யூ. நான் போட்ட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். ஸோ நான் பண்ணதில் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்தது, ஏதாவது குறை சொன்னீங்க, இல்லை நான் சொன்ன கமெண்ட்ஸில் ஏதாவது நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை அது நான் சொன்னது தப்பாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ தான் நானும் அதை தெரிஞ்சிக்க முடியும். நீங்கள் எந்த பாயிண்ட் ஆஃப் வந்து பார்க்குறீங்க, ஏன் நான் சொன்ன ஒரு கமெண்ட் வந்து தப்பாக சொல்கிறீங்க அப்படின்றத வந்து என்னாலே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இட் வில் பி a குட் கான்வர்சேஷன். நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அது எனக்கு நிறைய மோட்டிவேஷனும் கொடுக்கும். அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோஸ் பார்த்தவங்கள ப்ளீஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நான் பிளான் பண்ணியிருக்கிறது டெய்லி பேஸிஸில், பட் ஒர்க் லோட் பேஸ் பண்ணி தான் நான் வந்து பிளான் பண்ணணும். இனிஷியலாக நான் போட்டிருக்கிறது அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் நான் வந்து வீக்லி ஒரு த்ரைஸாவது நான் வீடியோ போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். Thank you.